ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த இடத்துல அழகு நிறைய இருக்கோ அந்த இடத்துல ஆபத்தும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஆளா இருந்தாலும் சரி, ஆபரணமா இருந்தாலும் சரி, சாப்பிட்ற பொருளா இருந்தாலும் சரி, எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுதோ அதுல எல்லாத்துக்கும் பின்னாடி ஆபத்து நிறையவே இருக்கும். அது மாதிரி ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்ச பொருளுக்கு பின்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா 1920 கிட்டத்தட்ட நிறைய இளம் பெண்கள் தங்களோட வாழ்க்கையும் தொலைச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாம அப்போது இருந்த இளம் பெண்கள் அந்த கம்பெனில வேலை பார்த்து இருந்ததுனாலையும் அந்த காலத்துல இருந்த அறியாமைனாலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் இறந்தும் போயிருந்தாங்க. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. எதனால அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, அப்படி அந்த அதிசயமான பொருள் என்ன, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1920. போகக்கூடிய நாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சி. போகக்கூடிய நிறுவனம் யூஎஸ் ரேடியம் கார்பரேஷன். இந்த ஒரு யூஎஸ் ரேடியம் கார்பரேஷன்ல தான் 1920 இப்ப நம்ம எல்லாம் கை கடிகாரம் கட்டுவோம். அந்த கை கடிகாரத்துல அந்த ஒரு 90s பாத்திருந்தீங்க அப்படின்னா ஜொலிக்கோ கை கடிகாரம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எல்லாத்துலயும் ரேடியம் சேர்த்து இருந்திருப்பாங்க. அதனால இருட்டுல பார்த்தா கூட அந்த டயலர்ல இருக்க நம்பர் எல்லாம் ரொம்பவே தனித்துவமா தெரியும். ஒரு காலத்துல ரேடியம் வாட்சுக்கு நிறைய மவுஸ் இருந்தது. இந்த மாதிரி மவுஸ்னால தான் பார்த்தோம் அப்படின்னா 1920 அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஒரு நிறுவனத்துல ஒவ்வொரு டயலர், அதாவது வாட்ச் டயலர்கள்லயும் ரேடியம் பெயிண்ட் பண்ணக்கூடிய வேலைக்கு நிறைய ஆட்கள் எடுத்தாங்க. இதுல எடுக்கக்கூடியவங்கலாம் பார்த்தோம்னா இளம் பெண்களை எடுத்திருந்தாங்க. எதனால இளம் பெண்களை எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேலையோட நேர்த்தி காரணமாக, அது மட்டும் இல்லாம துல்லியமான வேலைகள் செய்யப்படுறதுக்காகவும் நிறைய இளம் பெண்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வேலைக்கும் எடுத்துக்கிறாங்க. இப்படி வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு ஹை பெய்டு சேலரி ஆனது கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காலத்துல ரேடியம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு மேஜிக்கான பொருள் மாதிரி இவங்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருந்தது. 1920 காலகட்டங்களில் ரேடியம் பார்த்தோம் அப்படின்னா குடிக்கிற தண்ணி, கூல் ட்ரிங்க்ஸ்ன்ற மாதிரி நிறைய இடத்துல கலந்து இருந்திருக்கு. இதே மாதிரி தான் இந்த கம்பெனிலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்ச் கட்டுற டயலர்ஸ்ல அந்த ரேடியம் யூஸ் பண்ணி நம்பர் வரைகிற வேலைகள் இருந்தது. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா அதுல எழுதக்கூடிய அந்த பெயிண்ட் பிரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஊசியா இருக்குன்றதுக்காக லிப்பு லிக்கு டிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தாங்க. அது என்ன அப்படின்னா அந்த பெயிண்ட் பிரஸோட தூரிகையோட முனை ஊசியா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் தங்களோட வாயில வச்சு அதை கூர்மைப்படுத்துவாங்களாம். அப்படி அவங்க கூர்மைப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேடியம் பெயிண்டும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடலுக்குள்ள போக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியம் க்ளோ ஆனனால என்ன பண்ணாங்க அப்படின்னா பற்கள்லையும் உடம்புகள்லையும் பூசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆபத்துன்னு அவங்களுக்கும் தெரியல, அந்த கம்பெனியும் தெரியவும் படுத்தல. இன்னும் கொஞ்சம் காலங்கள் உருண்டோடவே இந்த ரேடியம் அவங்க உடம்புக்குள்ள போய் ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சமா உடல் உபாதைகள் வருது, பல்கள் கொட்டி போகுது, சிலர்களுக்கு கேன்சரும் வருது. இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த கம்பெனி என்ன பண்ணுது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. இதனால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இறந்து போறாங்க, நிறைய பேர் பெட் ரிட்டனா இருக்காங்க. அதுல இருந்து சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, வாதாடுறாங்க. கிட்டத்தட்ட 1928 இவங்களுக்கு கேஸுக்கான முடிவும் கிடைக்குது. அந்த முடிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழிலாளரும் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலோட டிஃபெக்ட் என்ன ஆகும், அதோட பின் விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்றத ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ்னால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு சேஃப்டி ரெவல்யூஷன் உருவானதா சொல்லப்படும்.